ஹாய் மக்களே, இங்கே பாருங்கள், சூப்பரான அருமையான ஒரு ஹேர் டை பண்ணியிருக்கோம். எப்படி பண்ணியிருக்கோம் பாருங்கள், எவ்வளோ பிளாக்காக இருக்குது பாருங்கள், செம்மையாக இருக்குது பாருங்கள். எந்த அளவுக்கு நாங்கள் பண்ணியிருக்கோம் பாருங்களேன், எவ்வளோ கரு கரு கருன்னு நல்லா பிளாக்காக இருக்குது பாருங்கள், செம்மையாக இருக்குது. இந்த அளவுக்கு நாங்கள் இந்த ஹேர் டை நாங்கள் பண்ணியிருக்கோம். இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பாருங்கள், செம்மையாக இருக்குது. அருமையான பிளாக் கலர் இது. நல்லா நம்ம தலையில் இருக்கிற முடி கூட பிளாக்கோட ரொம்ப பிளாக்கு. இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு பிளாக் ஒட்டுது பாருங்களேன், செம்மையாக இருக்குது. அருமையான ஒரு இது ஹேர் டை. இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்களேன், செம்மையாக இருக்குது. அருமையான ஒரு ஹேர் டை இது. வாங்க எப்படி நான் பண்ணியிருக்கோம் அப்படின்றத நான் உங்களுக்கு நீங்கள் முழுசாக கட் பண்ணாமல் அதை பாருங்கள். வாங்க பார்க்கலாம், வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம் எப்படி பண்ணியிருக்கோன்றத. நான் என்ன எடுத்திருக்கேன்னா கருப்பு கவுனி அரிசி தாங்க எடுத்திருக்கேன். இங்கே பாருங்கள், நான் என்ன எடுத்திருக்கேன்னா கருப்பு கவுனி அரிசி தாங்க எடுத்திருக்கேன். இதை வச்சு தாங்க சூப்பரான அருமையான ஒரு ஹேர் டை பண்ணியிருக்கோம். இங்கே பாருங்கள், நான் அரை கப்பு எடுத்திருக்கேன். நான் அரை கப் கருப்பு கவுனி அரிசி எடுத்திருக்கேன். இது ரொம்ப நல்லது, முடிக்கும் நல்லது. நம்ம வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அடுத்தது நான் என்ன பண்ணியிருக்கேன்னா அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். அடுப்பு பற்ற வச்சு நல்ல இரும்பு கடாய் எடுத்து அடுப்பில் போட்டுடலாம். நல்லா கொஞ்சம் ஹீட் ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம அந்த கருப்பு கவுனி அரிசியை நான் அரை கப்பு எடுத்திருக்கேன். அந்த அரை கப்பையும் நான் அதில் எல்லாத்தையும் நான் போட போகிறேன். இது ரொம்ப ஆரோக்கியமானது. நம்ம உடம்புக்கு எவ்வளோ நல்லதோ அதே மாதிரி முடிக்கும் இது ரொம்ப நல்லது. நார்ச்சத்து அதிகம் அதில். இந்த கருப்பு கவுனி அரிசி நார்ச்சத்து அதிகம், நல்ல வலுவானது. நல்லா வேருக்கு ரொம்ப ஆரோக்கியமான ஒரு இது. நல்ல ஹெல்த்தியாக ரொம்ப இதுவாக இருக்கும், ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும், சூப்பராக இருக்கும். நல்லா கருன்னு நல்லா வறுத்து எடுத்துக்கணும். நான் அரை கப்பு எடுத்துருக்கேன். நல்லா வறுத்து எடுத்துக்கணும். இதை பாருங்கள், இது கருப்பு கவுனி அரிசி. நான் கையிலே எடுத்து காட்டுறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், நல்லா கருன்னு. இது எந்த நாட்டு மருந்து கடையிலையும் எல்லா கடையிலையும் விற்கிது. இது நாட்டு மருந்து கடை, அரிசி கடை எல்லாத்துலேயும் கேட்டால் கொடுப்பாங்க. இது அடுத்தது நான் என்ன போடுறேன்னா வெண்கடுகு தாங்க நான் போடுறேன். அதோடு சேர்த்து வெண்கடுகு, அப்புறம் அதே அளவுக்கு கருஞ்சீரகம் போட்டிருக்கேன். 3 பொருள் தாங்க அது. வெண்கடுகு 1 ஸ்பூன், கருஞ்சீரகம் 1.5 ஸ்பூன் போட்டிருக்கேன். இதை நல்லா கருன்னு நல்லா வறுத்து எடுத்துக்கணும். இந்த அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கணும். எப்படி இருக்குது பாருங்கள், செம்மையாக கருன்னு கருகிருச்சு பாருங்கள். நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். அதை அப்படியே இறக்கி வச்சுக்கலாம். ஏன்னா இரும்பு கடாய் ரொம்ப வெயிட்டு, அதனால் சீக்கிரம் ஆறாது. இந்த அளவுக்கு நம்ம நல்லா கருக விட்டு எடுக்கணும். அதை ஒரு தட்டில் கொட்டிக்கலாம். நல்லா கொட்டி நல்லா கொஞ்சம் ஆறட்டும். ஒரு 2 நிமிஷம் நல்லா ஆற விட்டதுக்கப்புறம் அடுத்தது என்ன பண்ண போகிறோன்னு நான் சொல்கிறேன். இந்த வீடியோவை கட் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு தெரியும் எப்படி நாங்கள் போட்டிருக்கோன்றதை. இதை நல்லா ஆற விட்டுறலாம். இந்த அளவுக்கு நல்லா கருன்னு நல்லா கருக விட்டு எடுக்கணும். 2 நிமிஷம் நல்லா ஆறட்டும். மிக்ஸி ஜார் நல்லா ஆறிடுச்சு. மிக்ஸி ஜார் எடுத்து அதில் நல்லா கொட்டி நல்லா நைஸாக நல்லா பவுட்ரு மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், அரைச்சி எடுத்தாச்சு. எந்த அளவுக்கு பவுட்ரு மாதிரி இருக்குது பாருங்களேன், செம்மையாக நல்லா பிளாக்காக ஆகிடுச்சு பாருங்கள்.
அந்தளவுக்கு நம்ம வறுத்து நல்லா பதமாக கரெக்டாக நம்ம எடுக்கணும். அந்தளவுக்கு நம்ம இது பண்ணணும். சூப்பராக இருக்கும். அருமையான ஒரு ஹேர் டே இது. இங்கே பாருங்களேன், இந்த தூளே எந்த அளவுக்கு நமக்கு வந்து கையில் பிடிக்குது பாருங்களேன். இந்த அளவுக்கு நம்ம வந்து இங்கே பாருங்க, நல்லா பவுட்ரு மாதிரி அரைச்சாச்சு. நம்ம அதே இருப்பு சட்டியில் நான் 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். நான் அதே இரும்பு சட்டியில் வேறு எந்த பவுலோ வேறு பாத்திரமோ எதுவும் எடுக்கக்கூடாது. அதே இரும்பு கடாயில் தான் நான் எடுத்திருக்கேன். அதில் வந்து கொஞ்சமாக கடுகு எண்ணெய், உங்களுக்கு எந்த எண்ணெய் யூஸ் ஆகுதோ அந்த எண்ணெய் நீங்கள் எடுத்துக்கலாம். நான் வந்து இப்போ கடுகு எண்ணெய் தான் எடுத்திருக்கேன். அப்புறம் விளக்கெண்ணெய் தாங்க எடுத்திருக்கேன். கடுகு எண்ணெயும் விளக்கெண்ணெயும் தாங்க எடுத்திருக்கேன். ரொம்ப குளிர்ச்சியானது, ரொம்ப ஆரோக்கியமானது. அதனால் 2 எண்ணெயுமே நான் எடுத்திருக்கேன். நான் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், செம்மையாக. நமக்கு முடிக்கு ஏற்றாப்புல தான் நம்ம பொடி எடுத்திருக்கோம். முடி கம்மியாக இருக்கிறவங்களுக்கு அதுக்கு தகுந்தாப்பில் பொடி எடுத்துக்கலாம். நிறையா இருக்கிறவங்களுக்கு எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கலாம். உங்களுக்கு தேவையான பொடியை நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த வீடியோவை கட் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நாங்கள் எப்படி போட்டிருக்குன்றத அப்போ தான் உங்களுக்கு தெரியும். பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள். இந்த அளவுக்கு நம்ம வந்து நல்லா கிளறி விட்டுக்கணும். அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, அதை அப்படியே ஓரமாக நவுத்தி வச்சுட்டு ஒரு வடைச்சட்டியில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா தண்ணியை கொதிக்க விட்டதுக்கப்புறம் அதை இரும்பு கடாயை அந்த தண்ணியில் வச்சு, ஏன்னா ரொம்ப இதுவாக எண்ணெய் நிறையா கம்மியாக ஊற்றி இருக்கிறதுனால கொஞ்சம் கெட்டியமாக இருக்கிறதுனால கொஞ்சம் லூஸாகும். அதனால தான் நான் சுடு தண்ணியில் வச்சு எடுக்கிறோம். இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு லூஸ் ஆகிடுச்சு பாருங்கள். 2 எண்ணெயும் ஊற்றவும் அப்படியே மெல்ட் ஆகிடுச்சு பாருங்கள். எந்த அளவுக்கு கெட்டியமாக இருந்தது, எந்த அளவுக்கு லூஸ் ஆகிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி நம்ம வந்து சுடுதண்ணியில் வச்சு எடுத்தோம்னா இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், செம்மையாக இருக்குது பாருங்களேன். அருமையான ஹேர் டே தாங்க. அதனால தான் நான் வீட்டுக்கு யூஸ் பண்ணுறதுக்காண்டி நான் சேர்த்தாப்புல 1/2 கப்பு எடுத்து வச்சுக்கிட்டேன். இந்த அளவுக்கு நம்ம செஞ்சு நான் இங்கே தேவைப்போ அப்பப்போ நாங்கள் இதை எடுத்துக்குவோம். எப்படி இருக்குது பாருங்கள், செம்மையாக இருக்குது. நல்லா பிளாக்காக இருக்குது பாருங்களேன். பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், செம்மையாக இருக்கு. கருன்னு இருக்குது பாருங்கள். நல்லா பவுட்ரு மாதிரி பவுட்ரெல்லாம் தோற்று போயிருங்க. அந்த அளவுக்கு நைஸாக இருக்குது. பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது பாருங்களேன். பாருங்கள் நல்லா ஒட்டுது பாருங்கள். நீங்கள் வந்து இதை நல்லா தலையில் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் தலையில் ஷாம்பு சோப்பு எதுவுமே போடாதீங்க. சாதாரணமாக நீங்கள் எப்போதும் தலையில் எண்ணெய் தேய்க்கிற மாதிரி அங்கங்கே வெள்ளை முடி இருக்கிறவங்க இதை நல்லா தேய்ச்சிட்டு அவசரத்துக்கு வெளியில் நீங்கள் போகணும், விசேஷத்துக்கு எதுவும் போகணுன்னா உடனே செஞ்சு உடனே இதை பண்ணலாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஒயிட்டு எதுவுமே தெரியாது உங்களுக்கு, பிளாக்காக மட்டும்தான் தெரியும். தலையில் இது பண்ணிங்கன்னா, தலையில் போட்டிருந்தீங்கன்னா பிளாக்கு மட்டும்தான் தெரியும். அந்த அளவுக்கு இது ரொம்ப பிடிக்குங்க. அது இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு பிளாக்காக இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள் செம்மையாக இருக்குது பாருங்களேன். நல்லா பிடிச்சிருக்கு, நல்லா ஒட்டுது பாருங்களேன். எந்த அளவுக்கு இருக்குது பாருங்களேன். கோயிலுக்கு விசேஷத்துக்கு எங்கே வேணாலும் நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். நீங்கள் அந்த அளவுக்கு ரொம்ப இது நல்லா பிளாக்கு உள்ளது. இது அவசரத்துக்கு நம்ம டக்குன்னு இதை ரெடி பண்ணிக்கலாம். எப்படி இருக்குது பாருங்கள், செம்மையாக பிடிச்சிருக்கு பாருங்கள். நீங்கள் சாதாரணமாகவே நீங்கள் தலையில் எப்படி எண்ணெய் தேங்காய் எண்ணெய் எந்த எண்ணெய் தேய்க்கிறீங்களோ அந்த எண்ணெய் மாதிரி இதை கலக்கி டக்குன்னு நாங்கள் வெளியில் போகணும், வெள்ளை முடி தெரியுது அப்படின்னா நீங்கள் டக்குன்னு இதை எடுத்து யூஸ் பண்ணி பவுட்ரை கலக்கி எண்ணெய் தடவி நீங்கள் அப்படியே தீவினிங்கன்னா அந்த ஒரு வெள்ளை முடி கூட தெரியாது. அந்த அளவுக்கு நல்லா பிளாக்காக இருக்குது. இங்கே பாருங்கள் தண்ணியில் கூட கழுவி காமிக்கிறேன், போகவே போகாதது. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், செம்மையாக பிடிச்சிருக்கு பாருங்களேன். எப்படி இருக்குது பாருங்கள். அவ்வளோதான், சூப்பராக இருக்குது, அருமையாக இருக்குது. இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள், கட் பண்ணாமல் பாருங்கள்.
பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது பாருங்களேன். சூப்பராக அருமையாக இருக்குது பாருங்களேன். அந்த அளவுக்கு ரொம்ப பிளாக்காக இருக்குது பாருங்கள். அருமையான ஒரு இது. இங்கே பாருங்கள் எப்படி பிடிச்சிருக்குன்னு. சூப்பராக நல்லா பிளாக்காக இருக்குது. இதே முடியில் தடவுனிங்கன்னா போகவே போகாது. இது பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள். பாய்.